நிம்மி, ஏமாக்கா அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க? படுமா. தூக்கம் வரலம்மா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. பொம்பளையெல்லாம் பிறந்துட்டா பொறுத்து தான் போகணும்னு இல்லம்மாக்கா. இந்த மாதிரி பேசுறவங்க வாய் அடைக்கிறது மாதிரி நம்மளால வாழ்ந்து காட்டவும் முடியும். என்ன, அதுக்கான நேரம் காலம் நம்மளுக்கு கைகூடி வரணும். நீ நல்லா படிக்கணும், பெரிய ஆளாகணும். அதை மட்டும்தான் நீ மனசுல நினைக்கணுமா. இனிமே அதை பத்தி யோசிக்காதடா. அம்மா அப்படி தூரம் சொல்லியும் நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? சரிம்மா, நான் நினைக்கல, நீங்க தூங்குங்க. பெத்த மக்களை, பச்சை ரத்தங்களை, பேசக்கூடாத பேச்செல்லாம் பேசி, கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டு அவ இன்னைக்கு சுகவாசியா ஏசி ரூம்ல படுத்திருப்பா. ஆனா என் பிள்ளைய ரெண்டும் தூக்கம் இல்லாம கண்ணுல கண்ணீரோட தடும்பி நிக்குதுகளே. இறைவா, எங்களுக்கு மட்டும் ஏண்டா இப்படி? நாங்க யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம்? யாருக்கு என்ன தீங்கு செஞ்சோம்? ஏன் எங்களை மட்டும் சுத்தி சுத்தி அடிக்கிற? ஏன் எங்களை மட்டும் சுத்தி சுத்தி அடிக்கிற? அன்னைக்கிலே மணி 7 தான் ஆகுது. என்ன அதுக்குள்ள எல்லாரும் படுத்துட்டு எப்படி நேரம் படம் கடம் பார்த்துக்கிட்டு கும்மால் அடிச்சுக்கிட்டு இருப்பியா நினைச்சேன். அன்னைக்கிலே நிம்மி பிங்கு, என்னம்மா அதுக்குள்ள படுத்துட்டிய? மணி 7 தானம்மா ஆகுது. அங்க மாமா தூக்கம் வருதுன்னு சொன்னாலுங்க, அதான் படுத்துட்டான். இருங்க, இந்த சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அன்னைக்கிலே நில்லுமா. அம்மா எங்கே வர? புள்ளைய சாப்பிட்டுச்சுங்களா? சாப்பிட்டாளுங்க. இருங்க, உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அன்னைக்கிலே பொய் சொல்லாத. புள்ளைய சாப்பிட்டுச்சுங்களா இல்லையா? நீ சாப்பிட்டியா? எல்லாரும் சாப்பிட்டோம் மாமா. நீங்க வாங்க, உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். பொய் சொல்லாத அன்னைக்கிலே. எல்லாரும் சாப்பிட்டீங்களா இல்லையா? எப்படி மாமா சாப்பிட முடியும்? ஒருவேளை சோறு கூட அடுத்து உள்ள இறங்காத அளவுக்கு அம்பிட்டு வார்த்தைய வாங்கியிருக்கோம். எப்படி மாமா நிம்மதியா சோறு திங்க முடியும்? சோத்துல கைய வச்சாலே அவளுக்கு பேசுற பேச்சுத்தே ஞாபகத்துக்கு வருது. புள்ள வந்ததுல இருந்து அழுகையும் கண்ணீருமா இருக்க. நானே எம்புட்டோ சமாதானப்படுத்தி பாக்குறேன், நிறுத்த முடியல மாமா. எனக்கு பசி இல்லைன்னு பேசாம 2 பேரும் படுத்துட்டாளுங்க. அவளுக்கு பட்டினிய படுக்கையில எனக்கு மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? எனக்கு வேணாம், எனக்கு வேணாம். என்ன அன்னைக்கிலே நீ பெரியவங்க நம்ம தான் பிள்ளைகளுக்கு புத்திமதியை சொல்லி புரிய வைக்கணும். நீனு அதுகளோட சேர்ந்து அழுது புலம்பிக்கிட்டு இருந்தா அதுகளுக்கு யாரு தைரியம் சொல்றது? இப்ப நடந்ததெல்லாம் ஒரு விஷயமா, ஒரு பிரச்சனையா? சௌமியா செய்தி தெரிஞ்சது தானே, அது என்ன இன்னைக்கு நேத்தா நம்மள பேசுது? நானும் உன்னைய கட்டிட்டு வந்த நாளில இருந்து இதே புராணம். இன்னைக்கு நம்ம பிள்ளைய வாங்குதுங்க, அம்பிட்டுத்தானே. இனிமே அவங்கள்ட்ட நம்ம எதுக்கு போக போறோம், எதுக்கு பேச்சு வாங்க போறோம்? கழுதை ஏதோ அதுக்கு தெரிஞ்சது அம்பிட்டுத்தானே. அடுத்த வேலையை பாக்குறத விட்டுவிட்டு மாத்தி மாத்தி ஒப்பாரி வச்சுக்கிட்டு வீட்டையே இலவு வீடு மாதிரி போட்டிருக்கீல. என்ன? இல்ல மாமா, நான் சொல்லித்தான் பார்த்தேன். என்ன சொல்லி பார்த்த? புள்ளைய வேணான்னு சொன்னா அதுகளை மல்லு கட்டி 2 வாயை ஊட்டி விட்டு படுக்க போறதை விட்டுவிட்டு இப்படி பேசாம அதுக தான் படுக்குதுன்னு நானும் சேர்ந்து படுக்கிறோம்னு படுத்தா என்ன அர்த்தம்? முதல்ல எல்லாரும் எந்திரிச்சு உட்காருங்க, நான் போய் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல மாமா, அது வந்து முதல்ல புள்ளையில எழுப்பு. நிம்மி பிங்கு எந்திரிங்கம்மா. மாடி நிம்மி எந்திரிப்பா. தங்கச்சி எழுப்பி உட்கார வை, அப்பா போய் சாப்பாடு போட்டுட்டு வரேன். வேண்டாம்ப்பா, பசிக்கல. ஐய, இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி சாப்பிடாம பட்டியா கிடைக்கிய? நீங்க ரவச்சோறு சாப்பிடாம படுக்க கூடாது. எந்திரிங்க, எந்திரிச்சு உட்காருங்க, அப்பா போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். பிங்கு எந்திரிடா, எந்திரிங்க, எந்திரிச்சு உட்காரு, அப்பா அந்த வரேன். எந்திரிப்பா. அம்மா நீங்க இருங்க, நான் போய் போட்டு கொண்டாரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீ பிள்ளைகளோட உட்காரு, நான் போய் சோறு போட்டு எடுத்துட்டு வரேன். எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல, இன்னைக்கு குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு சாப்பிட போறோம். சரியா? நான் போய் எடுத்துட்டு வரேன். உட்காரு, பிள்ளைகளோட உட்காரு. தோழனே நனி தோளும் கொடுத்து தோல்விகளை உட்காந்துட்டீல. இன்னைக்கு அப்பா கையால சாப்பாடு பசஞ்சு எல்லாருக்கும் உருண்டை சாப்பாடு கொடுக்க போறேன். எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு உருண்டை சாப்பாடு சாப்பிடுவோம். சரிதானா? அப்பா எனக்கு வேண்டாம்ப்பா, பசிக்கல. ஏண்டா, அப்பா அடிக்கடி வேலைன்னு போயிடுறேன், எங்களை கண்டுக்கிறவே மாட்டேங்கிறிய, எங்களோட ஒரு வேளை கூட உட்காந்து சாப்பிட மாட்டேங்கிறிய, பேச மாட்டேங்கிறியன்னு நீ தானே கவலைப்படுவ. இன்னைக்கு அப்பா உங்களோட பேசி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா அப்பா கையால உருண்டை பிடிச்சி கொடுக்கணுங்கிற வேணாம்ங்கிற. ஏன்டா என் கூட உட்காந்து சாப்பிட உங்களுக்கு எல்லாம் பிடிக்கலையா?
ஐயோ அப்பா அப்படி இல்லப்பா, எனக்கு பசிக்கல, அதான் சொன்னேன். அது எப்படிம்மா பசி இல்லாமல் இருக்கேன்? என் பிள்ளைகளுக்கு 3 வேளைக்கு 6 வேளையா சாப்பாடு கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளைகளுக்கு எப்படி பசி இல்லாமல் இருக்கேன்? ஒரு நாள் ராத்திரி கூட பிள்ளைய சாப்பிடாம படுத்ததில்ல. இவளும் சேர்ந்துக்கிட்டு பட்டினியா போடுறா பாரு. அப்பா உருண்டை பிடிச்சி கொடுக்குறேனா? எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு கதை பேசிக்கிட்டே சாப்பிடுவோமா? யார் முதல்ல கதை சொல்கிறா? அப்பா சொல்லவா இல்லை யார் சொல்கிறா? சொல்லுங்க. என்னப்பா எல்லாரும் அமைதியாக இருக்கிய? பிங்கு ஏதாவது லொடலொடன்னு பேசிக்கிட்டே இருப்ப, அக்காவை போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்ப. இன்னைக்கு அக்கா உன்னை என்னெல்லாம் சேட்டை பண்ணா சொல்லு. இன்னைக்கு அக்காவை உரிச்சு எடுத்துருவான். இல்லப்பா, அவ ஒன்றும் பண்ணல. அப்ப இன்னைக்கு அக்கால தங்கச்சியும் ஒத்துமையா இருக்கிய. அது சரி. ஆமா, நீ உன் பள்ளிக்கூடத்துல நடந்த கதையெல்லாம் சொல்லுவீல, எங்க சொல்லு பாப்போம். உன் ஃப்ரெண்டு இந்த ரோசி, அந்த பிள்ளைக்கு அடுத்த வாரம் பிறந்த நாள் வருது, ஏதோ gift வாங்கணும்னு சொன்னேன். என்ன gift வாங்க போற? என்ன செய்ய போற? பிள்ளைய ஃப்ரெண்டுக்கெல்லாம் gift கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துட்டியே என்னம்மா? வளையல் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன்ப்பா. உன் பிறந்த நாளுக்கு அந்த பிள்ளை பாசி வாங்கி கொடுத்துச்சுல, நீ வளையல் வாங்கி கொடு. கொடுத்ததையே வாங்கி கொடுத்தா நல்லா இருக்காது. ஆமா, என்ன வளையல் வாங்க போற? கல் வளையலா இல்ல என்ன மாதிரி வளையல்? கண்ணாடி வளையல்ல இப்ப ரெயின்போ மாடல் வந்திருக்கு, அது அவளுக்கு பிடிக்கும்பா. ஓ, ரெயின்போ வளையல் வந்திருக்கா? அன்னைக்கிளி, நீ கடைக்கு பிள்ளைய கூட்டிட்டு போய் நிம்மிக்கு ஒரு செட்டு, நம்ம பிங்குக்கு ஒரு செட்டு, ரோசிக்கு ஒரு செட்டுன்னு ஆளுக்கு ஒரு டஜன் வாங்கி வளையல் மாட்டி விடணும், சரியா? மறந்துடாத. காசு எம்புட்டு இருந்தாலும் பரவாயில்ல, எம்புட்டு காசுக்கா இருந்தாலும் ஆளுக்கு 2 டஜன் கூட வாங்கி மாட்டி விடு என்ன? சரி மாமா. சரி வாங்க சாப்பிடுவான். உருண்டை என் மூத்த மகன் நிம்மிக்கு. இந்தாங்க அப்பா கிட்ட உருண்டை வாங்கிக்கிறேங்க. 2வது உருண்டை நான் பெத்த சிங்க குட்டி என் பிங்குக்கு. இந்தாங்க உருண்டை வாங்கிக்கிறேங்க. அடுத்த உருண்டை யாருக்கு? நமக்கெல்லாம் அன்னபூரணியா இருந்து வேணுங்கிறத விதவிதமா செஞ்சு கொடுக்குற நம்ம அம்மா அன்னைக்கிளிக்கு. அன்னைக்கிளி இந்தாமா சாப்பிடுமா. நீங்களும் சாப்பிடுங்க மாமா. நான் சாப்பிட்றேன். நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, அப்புறம் சாப்பிட்றேன். சாப்பிடுங்கப்பா, என்ன வச்சுக்கிட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க. மணி நிம்மி. அப்பா. நிம்மி, பிங்கு, நீங்க போற வழியில ஒரு கருநாகம் உங்களை வந்து காலில் கடிச்சு போச்சு. உங்களுக்கு காலில் இருந்து ரத்தமா ஓடுது. அந்த ரத்தம் விஷம் தலைக்கு ஏறுறதுக்குள்ள அந்த நாகம் எப்படி என்னைய கடிக்க போச்சு? நீ எப்படி என்னைய கடிக்கலாம்? நான் என்ன தப்பு பண்ணுனேன், என்ன பாவம் பண்ணுனேன், ஏன் என்ன கடிச்ச அப்படின்னு நீங்க அதுகிட்ட சண்டை போட்டு அதை திட்டி அதை விரட்டிக்கிட்டு ஓடி அதை அடிக்கிறதுக்கு வேலை வைப்பீங்களா? இல்ல ஐயையோ இப்படி கடிச்சு போச்சே, அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு ஆஸ்பத்திரிக்கு போய் உங்க உசுரை நீங்க காப்பாத்திக்க பாப்பீங்களா? 2 பேரும் என்ன செய்வீங்க? ஹாஸ்பிட்டல் தான்ப்பா போவோம். ஹாஸ்பிட்டல் போகாம நம்ம அது பின்னாடியே துரத்திக்கிட்டு போனோம்னா நம்ம உயிருக்கு தானே ஆபத்து. அதனால ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் தான் போவோம். அதே மாதிரித்தான் நேற்று நம்ம வாழ்க்கையில் நடந்த சம்பவமும். உங்கள் அத்தையோட குணம் யார் எவருன்னு பார்க்காம விஷத்தை கக்குறது. ஆனால் நம்ம அதையே திருப்பிக்கிட்டு கக்கணும், நம்ம அது பின்னாடியே ஓடி அதை நம்ம காயப்படுத்தணும். ஏன் என்னன்னு நியாயம் கேட்கணும்னு நினச்சோமா? உசுறு போக போகிறது யாருக்கு? உடம்பு போக போகிறது யாருக்கு? தேவையில்லாத பிரச்சனை வரப்போகிறது யாருக்கு? நமக்கு தானே. ஆமாப்பா. நமக்கு என்ன தேவை? நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை? நம்ம பெத்தவங்களை நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற பெத்தவங்களுக்கு நம்ம எப்படி பெருமையை சேர்க்கணும்? ஊராளுக முன்னாடி நம்ம எப்படி நல்ல நிலைமைக்கு வந்து நிற்கணும்? 4 பேர் பாராட்டுற அளவுக்கு நம்ம எப்படி வாழ்ந்து காட்டணும்? அதுக்கு நம்ம எப்படி ஓடணும், என்ன செய்யணும், எப்படி இருக்கணும்னு நம்ம வாழ்க்கை பாதையை பார்த்துக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். ஆத்தாடி அவங்க அதை சொல்லிட்டாங்களே, இவங்க இதை சொல்லிட்டாங்களே, இவங்க இப்படி பேசிட்டாங்களே, இவங்க நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே, நம்ம செய்யாத தப்புக்கு நம்ம மேலே குறைய கூறி நம்மளை குத்தம் சொல்லி நம்ம மேலே பழிய தூக்கி போட்டுட்டாங்களே. இப்படின்னா அடுத்தவங்க பேசுறதெல்லாம் நம்ம காதில் போட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்றது? நீ அடுத்திருந்தா டாக்டருக்கு படிக்க போற, நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், 10 பேருக்கு உன் கையால் உதவி செய்யணும், 100 பேரோட உசுரை நீ காப்பாற்றணும், 4 பேர் உன்னைய மதிக்கிறது மாதிரி நீ வாழ்ந்து காட்டணும். உன்னைய பெத்தவங்களுக்கும் உன்னைய வளர்த்தவங்களுக்கும் உன்னைய படிக்க வச்சதுக்கும் நீ எங்களுக்கு ஏதாவது செய்யணுமேனு நினைக்காம இப்படி அடுத்தவங்க சொல்றதுக்கெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கலாமா? உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்க்கணும், சரிதானா? உசுரை கொடுத்தனாலும் எப்படி உசுரை கொடுத்தனாலும் அப்பா உன்னைய டாக்டருக்கு படிக்க வைப்பேன். அதனால நீ படிக்கிறதுல மட்டும்தான் கவனம் செலுத்தணுமே தவிர இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுப்பட்டு நீ மனசை உடச்சிக்கிற கூடாது, சரியா? சரிப்பா. அப்பா அக்காவுக்கு மட்டும் சொல்லலடா, உனக்கும் சேர்த்துத்தேன் சொல்கிறேன். இருக்க நீனும் சின்ன பிள்ளை இல்லை, வயசுக்கு வந்துட்ட, இனிமே பெரிய பிள்ளையில நீனும் வாழ்க்கையை புரிஞ்சு நடந்துக்கிறணும். தப்பான விஷயத்துக்கு போக மாட்டிய, தப்பான செயலை செய்ய மாட்டிய, என் பிள்ளைய தப்பான ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்காதுன்னு பெத்தவங்க எங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுறது மாதிரி நீங்களும் நடந்துக்கிறணும், சரிதானா? இனிமேல் எதை பற்றியும் யோசிக்காம அடுத்து நம்ம காலேஜில் போய் சேரணும், நல்லா படிக்கணும், அதுக்கான வேலைகளை பார்க்கணும், ஓகேவா? சரிங்கப்பா. சாப்பிடுங்க. அன்னைக்கிளி சாப்பிடுமா, எல்லாரும் சாப்பிடுங்க.
அப்பா ஒரு உப்பு மாதிரி உப்பில்லாம உணவு ருசிக்குமா? அப்பா ஒரு கனவு மாதிரி கனவில்லாம வாழ்க்கை இனிக்குமா? நிழலும் நிஜமும் அப்பா தானடா, தினமும் அவரை வணங்கி பாரடா. பேச்சாய் மூச்சாய் நம்மில் கலந்தவர் அப்பா தானடா, நம் அப்பா தானடா. ஜீவா ஜீவா ஜீவா, என் ஹேண்ட்பேக் எங்க வச்சேன்னு தெரியலடா, பாத்தியா? ஹேண்ட்பேக்கா? ஏதோ என்கிட்ட கொடுத்து வச்சது மாதிரி கேட்குற. எங்கே இருக்குன்னு தெரியல. ஷோ, உனக்கும் தெரியலையா? கை வாகுல எங்கேயோ வச்சு தொலைஞ்சிட்டேன். காலையில இருந்து எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன் ஜீவா, ஹேண்ட்பேக்கே காணோம். இப்போ நான் பேக் இல்லாம எப்படி ஆஃபீஸ் போவேன்? பேக் இல்லைன்னா என்னடி? ஆஃபீஸ் போகிறதுக்கும் பேக்குக்கும் என்ன சம்மந்தம்? ஹேண்ட்பேக் போட்டுட்டு தான் ஆஃபீஸ்க்கு போகணும்னு கட்டாயமா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. ப்ராஜெக்ட் பிரிண்ட் ஒன்று ஹேண்ட்பேக்கில் தான் வச்சுருந்தேன். அதை இன்னைக்கு போன உடனே மேனேஜர் வேற கேட்பாங்க. என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்காக தான் தேடிட்டு இருக்கேன். ஓஹோ, ஓகே ஓகே, நீ பாரு பாரு. உட்காந்து தானே இருக்க, கொஞ்சம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல? இப்போதாண்டி நானே வாக்கிங் போயிட்டு வந்து டயர்டாக இருக்கேன். என்னாலலாம் தேட முடியாது. உனக்கு வேணும்னா நீ தேடிக்கோ. மூஞ்சி பாரு, உனக்கு ஏதாவது ஃபோன் காணோன்னா மட்டும் என்ன வந்து கத்துவல்ல, அப்போ வச்சுக்கிறேன் உன்னை. வச்சுக்க தான் நானும் சொல்கிறேன். நீ தான் கிளம்பி கிளம்பி ஆஃபீஸ் ஓடிடுற. சார் காலையிலேயே எதுக்கும் அடி போடுறது மாதிரி இருக்கு. ஒழுங்கா போய் வேலையை பாரு. எனக்கு ஹேண்ட்பேக் தேடி கொடுறா ப்ளீஸ்டா. எனக்கு வேலை இருக்குடி, நானே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன்றேன்ல. போய் தொலை, நானே தேடிக்கிறேன். அம்சா, என்ன ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு? ஹேண்ட்பேக் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியுமே. தெரியுமா? இவ்வளோ நேரம் அதை தானடா கேட்டுட்டு இருக்கேன். எங்க இருக்கு? அதை எடுத்து கொடுக்கணும்னா நீ இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடணும். அடைமழை வரும் அதில் நனைவோமே, குளிர் காய்ச்சல். லீவ் போடணுமா? எதுக்கு? நான் சென்னை போறதுக்கு இன்னும் 4-5 நாள் ஆகும். அது வரைக்கும் எனக்கு வீட்ல இருந்து கம்பெனி கொடுக்கலாம்ல. தம்பி, நீங்க நினைக்கிறது எதுவும் நடக்காது. ஹேண்ட்பேக் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் இன்னைக்கு ஆஃபீஸ் கிளம்புறேன். ப்ராஜெக்ட் பிரிண்ட் உள்ளதா இருக்குன்னு சொன்ன, அது கண்டிப்பா கேட்பாங்கல்ல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் மேடம் கிட்ட ஏதாவது எக்ஸ்கியூஸ் கேட்டு சமாளிச்சுப்பேன். எக்ஸ்கியூஸ் எல்லாம் கேட்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நீ இன்னைக்கு ஒரு ½ டே லீவ் போட்டீங்கன்னா கூட நான் அதுக்கப்புறம் உனக்கு ஹேண்ட்பேக் எடுத்து கொடுத்துருவேன். ஏன்னா பேக் இருக்கிற இடம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ நீ தான் பேக் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்க, அப்படித்தானே? ஏச்சா, நான் அவ்வளோ மோசமான பையன்லாம் இல்லப்பா. ஐ ஆம் குட் பாய். யாரு நீனு? நீ எவ்வளோ பேட் பாய்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். பொண்டாட்டி கிட்ட புருஷன் பேடா தாண்டி இருக்கணும். உன்கிட்ட நான் குட்டா நடந்துக்கிட்டு என்ன ஆக போகுது? என்னை சாய்த்தாளே, உயிர் தேய்த்தாளே, இனி வா. சரி சரி, இங்கேயே உன்கிட்ட நின்று பேசிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு டே ஃபுல்லா எனக்கு இப்படியே போயிடும். நான் கிளம்புறேன். நீ ஹேண்ட்பேக்கை நீனே வச்சுக்கோ. நூடுல்ஸ் மண்டை. என்னடா? சரி, நான் பேக் தரேன். நீ கொஞ்ச நேரம் இப்படி வந்து உட்காரு. டைம் ஆயிடுச்சு. என்னன்னு சொல்லு. ஒரு 10 நிமிஷமாவது உட்காருறீ. நான் என்னன்னு சொல்றேன். சப்பா, அடுத்து எடுக்கிற ஜீவா, என்னன்னு சொல்லு. உட்காருப்பா, நான் உன்னை என்ன பண்ண போறேன்? சரி ஓகே. அவ்வளோ தூரமா உட்கார்றதுக்கு நீ கிளம்பி ஆஃபீஸ்க்கே போகலாம் போ. சப்பா, சரி என்னன்னு சொல்லு. அது ஒன்றும் இல்லை, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? டக்குன்னு சொல்லு, எனக்கு டைம் ஆச்சு. சொல்றேன், ஏன் பறக்குற? 9:30 மணிக்கு தானே உனக்கு ஆஃபீஸ் போகணும். அதுக்குள்ள நான் சொல்லி முடிச்சிடுறேன், ஓகேவா? சரி சரி சொல்லு. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்ட உடனெஞ்சில் தில்லானா. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்ட உடனெஞ்சில் தில்லானா. அள்ளி அள்ளி கொடுத்தால் குறையாது, பள்ளி கொள்ளவாய. என்னன்னு சொல்லு ஜீவா, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுன்னு சொல்றேன்ல. ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லணும்ன்றேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாதா உன்னால? காலங்காத்தால இந்த பையன் இன்னும் முக்கியமான விஷயம் பேச போகுது. அப்படி என்ன நமக்கு தெரியாம இந்த வீட்டுல முக்கியமான விஷயமா இருக்கும்? அப்ப சொல்லு. சீச்சி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். அதை இல்லாம நின்று ஒட்டி கேட்கறது அதெல்லாம் நாகரிகம் கிடையாது. நம்ம போயிருவோம். தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்ட உடனெஞ்சில் தில்லானா. அம்சா, அம்சா, முக்கியமான விஷயம் பேசுறது மாதிரி தெரியலையே. குரலே வித்தியாசமா இருக்கு. என்னவா இருக்கும்? நின்று கேட்கலாமா இல்ல போகலாமா? சொல்லு ஜீவா, படுத்துறடா நீ. அது ஒன்றும் இல்லை. அது உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒருவேளை பரம்பரை ரகசியமா இருக்குமோ? இன்னைக்குத்தான் பொண்டாட்டிக்கிட்ட ஓப்பன் பண்ணலான்னு நினைக்குதோ? சி, எதுவாவோ இருந்துட்டு போகுது. அடுத்த புருஷன் பொண்டாட்டி பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்கறது அநாகரிகம். அதெல்லாம் நமக்கு வேணாம். நம்ம பாட்டுக்கு பேசாம போயிருவோம். தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்ட உடனெஞ்சில் தெல்லானா. அப்ப நீ கேட்க மாட்டியா?
நம்ம பாட்டுக்கும் போனாலும் இந்த பையன் கேட்க மாட்டியான்னு நின்று கேட்க வச்சிரும் போல் இருக்கே. ஐயோ தலை வெடிக்குதுடா, தலை வெடிக்குதே. போவோமா நிப்போமா, நிக்கட்டுமா போகட்டுமா, என்ன பேச போறாங்க இவங்க, என்ன பேச போறாங்க. இப்போ நீ சொல்றியா இல்லை நான் போகட்டுமா? சீச்சி, அவளே போகணும்ன்றா. நம்ம இங்கனுக்குள்ள நின்றா நல்லா இருக்குமா? நம்ம போயிடுவோம். போயிரா 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 மாமா. ஏ ஏ ஏ ஏ போறதுனா கிளம்பி போ. புருஷன் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. அப்புறம் என்ன, பேசாம போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயே இந்த பையன் என்ன இப்படி கோபப்படுது? அப்படி என்ன விஷயமா தான் இருக்கான்? நெடுவாளி பேசாமல் நின்று கேட்டுடி. எதுக்கு வம்பு? கேட்டுட்டோம்னா ஒரு மனசாக போயிடலாம். பிக் பாஸ்லாம் அடுத்த வீட்டு சங்கதியத்தை 100 நாள் 90 நாள் வச்சு ஓட்டுறாங்க. அதெல்லாம் உட்காந்து பார்த்துக்குறோம். காலையிலையும் பார்க்குறோம், நைட்டும் பார்க்குறோம். அதே மாதிரி யூடியூப் சேனலில் கூட நிறைய பேர் குடும்பத்தில் அம்மா மக மையன்னு மாற்றி அடிச்சுக்கிறாங்க, மறுபடியும் குடிக்கிறாங்க. அதெல்லாம் அடுத்த வீட்டு சங்கதி தானே. அதையே யூடியூப்பில் போட்டு 100 நாள் ஓட்டுறாங்க. 1 லட்சம் வியூஸ், 1 மில்லியன் வியூஸ் ஓடுது. அதையும் உட்காந்து பார்க்கத்தான் செய்கிறோம். இது நம்ம வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயம். அதுவும் நம்ம நேரடியாக போய் கேட்கலாம். ஜன்னலுக்குள்ள நம்ம போற போக்கில் அப்படியே காதில் வாங்கியும் வாங்காமையும் கேட்டுட்டு போறோம். நின்று கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை, கேட்போம். அப்படி என்னதான் பேசுவாங்க? சாரி ஜீவா, டைம் ஆயிடுச்சுங்கிறதுக்காக சொன்னேன். சரி நீ சொல்லு, நான் என்னன்னு கேட்குறேன். அது ஒன்றும் இல்லடி நூடுல்ஸ் மண்டை. நயன்தாரா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னாங்கல்ல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அதை கேட்கும்போது விக்கி அப்படியே அழுது சந்தோஷப்பட்டான்ல. அது அவ்வளோ பெரிய விஷயமா? ஆமா, பெரிய விஷயம்தான். ப்ரெக்னெண்ட்டாக இருக்குங்கிறது பெரிய விஷயம் தானே. இல்ல, அத அவன்கிட்ட மறைச்சிட்டோங்கிறத ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி எமோஷனல் ஆனான்ல, அதனால கேட்டேன். லூசு, அது அவரோட குழந்தைடா. அவரோட குழந்தைய வயிற்றுல சுமந்துக்கிட்டு சும்மா இருக்கிறது மாதிரி இருந்தா அது எமோஷ்னலான விஷயம் தானே. அதுக்கு ஃபீல் பண்ண தானே செய்வாங்க. அதாண்டி, அதை பத்தி தான் உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். அதை பத்தி நீ என்ன பேச போற? அது அவங்க குடும்பத்து விஷயம். அதான் சரியாயிடுச்சுல. சரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு ஃபீல் நமக்கும் நடந்தா எப்படி இருக்கும்? நான் செய்த குறும்பு உண்டாச்சு கரும்பு. ஐயோ ஐயோ, இந்த தம்பி இந்த விஷயத்த சொல்றதுக்கு தான் பொண்டாட்டிக்கிட்ட இம்புட்டு போராட்டம் பண்ணுச்சா? நான் வேற நிக்கட்டுமா போகட்டுமான்னு பாட்டெல்லாம் பாடி கேட்டது நல்லா தான் போச்சு. நான் கூட ஏதோ பரம்பரை ரகசியத்தை சொல்ல போகுதுன்னு பார்த்தா இது பரம்பரையை வளர்க்கறதுக்கான ரகசியத்தில் சொல்லிக்கிட்டு இருக்குது. சரி, மேலே என்னன்னு கேட்போம். நூடுல்ஸ் மண்டை சொல்லு. இல்லடி, நமக்கும் அந்த ஃபீல் இருந்தா நல்லா இருக்கும்ல, அதுக்காக சொன்னேன். அதுக்கு தான் ஆஃபீஸ் கிளம்புனவளை பிடிச்சி ஹேண்ட்பேக்கை ஒளிச்சு வச்சு கதை பேசிட்டு இருக்கியா? ஏய், நான் ஒளிச்செல்லாம் வைக்கல, நீ வச்ச இடம் எனக்கு தெரியும்னு சொன்னேன். சரி அதெல்லாம் விடு, இந்த மேட்ருக்கு வா. நமக்கும் அந்த ஃபீல் இருந்தா எப்படி இருக்கும்? ஏய் சொல்லுடி. அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு. நீ உட்காந்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாரு. நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். சொல்லிட்டு போடி நூடுல்ஸ் மண்டை. இன்காது கேட்காது. ஹேண்ட்பேக் வேணாமா? வேணாம், அந்த பேக்கை நீயே வச்சுக்கோ. நான் போயிட்டு வரேன், பாய். ஏய் நல்லா யோசிச்சு சொல்லுடி. போடா. ஏய் அம்சா. அட 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 அட, இப்போ உள்ள பசங்களாம் எவ்வளோ அழகா ரொமான்ஸ் பண்ண கற்றுக்கிட்டாங்க. நம்ம புருஷனுந்தே இருக்கானே ஒன்றத்துக்கு லவுத்து மற்றவன். அவனுக்கு அந்த பேக்கை தூக்கிக்கிட்டு காலையில் போகவும் சாயங்காலம் வரவும் தான் தெரியும். வேற ஒரு மண்ணும் தெரியாது. அடுத்து நமக்கும் ஒரு குழந்தை வேணுங்கிறத எவ்வளவு அழகா கேட்குறாங்க. இங்கே பெத்ததுக்கே ஒழுங்கா வழியை காணாம். இதுக்கு எங்கிட்ட அடுத்தது நம்மளுந்தே இன்னொன்று ரெடி பண்ணுனா நல்லா இருக்கும். இந்த மனுஷன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாரே. சரி, நம்ம போய் சாப்பிட்ற வேலையை பார்ப்போம். அத்தைக்கிழவி, இன்னைக்கு காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு?